நீங்கள் ஒரு இடத்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 40% வரைக்கும் கம்மியாக வாங்கலாம். நான் சொல்ற இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதுதான் பேங்க் நெட் வெப்சைட். யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுக்கு லோனே கட்டாம டிஃபால்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பேங்க் ரெக்கவர் பண்ணி கம்மி ரேட்டுக்கு ஆக்ஷன் விடுவாங்க. இதுல லேண்டு, ஃபிளாட்டு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே அதில் லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதை எப்படி ஆக்ஷனில் 40% வரைக்கும் கம்மியாக நீங்கள் வாங்கலாம்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிசர்வ் ப்ரைஸ் பாருங்கள். இதுதான் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மினிமம் ப்ரைஸ். சுருக்கமாக சொல்ல போகணும் அப்படின்னா பேங்க் ஏலம் விடுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 5000 ரூபா அப்படின்னா ஏலம் ப்ரைஸ் 2000 ரூபா. ஸோ இதில் உங்களுடைய டேலண்ட்டு இந்த 2000க்கும் 5000க்கும் நடுவில் எவ்வளோ கம்மியாக முடிக்கிறீங்கிறது தான் மேட்ரு. செகண்டு இஎம்டி அமௌண்ட்டை பாருங்கள். ஏன்னா ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். ஒருவேளை ஏலத்தில் நீங்கள் வின் ஆகலை அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆக போகுது. தேர்டு, ப்ராப்பர்ட்டி இது ஃபிசிக்கல் பொசிஷனாக நீங்க பார்க்கணும். ஏன்னா பிசிக்கலா இருந்தாதான் இந்த ப்ராப்பர்ட்டி பேங்க் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்க நினைக்கலாம், ப்ரோ இன்னொருத்தர் கஷ்டப்பட்ட லேண்ட் நான் எப்படி ப்ரோ இது ஆக்ஷன்ல வாங்குறது அப்படின்ட்டு. சேல் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டியில அவங்களுடைய பணம் இதுல இருந்துச்சு அப்படின்னா பேங்க் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு அவங்களுடைய பணத்தை அவங்களுக்கே பேங்க் கொடுத்துரும். ஸோ அதை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ல நீங்களும் கம்மியான விலையில ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பேங்க்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது எங்க இருக்குன்ற டீடைல்ஸை நானே உங்களுக்கு டிஎம்